ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கடாட்சைக்க லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா. மன்னுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்தில் 4வது திருமொழியில் 6ஆம் பாட்டு எல்லாமே திருக்கோஷ்டியூர் பாசுரங்கள் தான் வரிசையா. அதில் பூதமைந்தொடு வேள்வியைந்து புலன்களைந்து பொறிகளால் ஏதமொன்றுமில்லாதவன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோர் நாதனை நரசிங்கனை நவின்றி ஏத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படிங்கிறார். போன பாசுரத்தில் இவ உபயோகப்படுத்துறதுலாம் என்ன பாவம் பண்ணி தோத்துறலையே நாமன் சொல்லாதவா. இப்போ நாமன் சொல்கிறவா அவளுடைய பாததூளி எங்கெங்கெல்லாம் போய் படுறதோ இப்போ நாம சங்கீர்த்தனவர்கள் நாமத்தை சொல்கிறவாளுடைய பாததூளிக்கு உரிய மகிமையை சொல்லிட்டு வரார். அது எங்கெங்கெல்லாம் என்ன இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் போய் விழுறதோ அந்த பாததுளி அவள்லாம் என்ன அந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பாக்கியம் பண்ணாலோ அப்படின்னு. அப்போ நாமம் சொல்கிறவாளோட சம்பந்தப்பட்டவெல்லாம் பாக்கியம் அப்படின்னும், நாமத்தை சொல்லாதவனோட சம்பந்தப்பட்டவர்கள்லாம் துர்பாகியம் அப்படிங்கிறது இந்த பாசுரங்களில் பெரியாழ்வார் அருளி செய்கிறார். வியாக்கியானத்தில் சுவாமி பெரியஜீயராகிய மணவாள மாமனிகளும் அருளி செய்கிறார். அதில் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. திருக்கோட்டியூர் நாதனை, இங்கே திருக்கோட்டியூரில் இருக்கிற பெருமாளுக்கு சொக்க நாராயணர் அப்படின்னு பேர். அந்த சொக்க நாராயணரை, ஏன்னா அவரே தங்கம், சொக்க தங்கமான நாராயணரை, நரசிங்கனை என்றது தெற்காழ்வானை, தெற்கு பக்கமாக இருக்கக்கூடியதான தெற்காழ்வான்றது நரசிம்மர் அங்கே எழுந்தருளிருக்க பெரிய ரூபத்தில். அங்கே மேலே படுத்துட்டு இருக்கிற உரகமெல்லணையானாகிய நாராயணன் சொக்க நாராயணனையும் இந்த நரசிம்மனையும் அவள் 2 பேரும் நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் மார்விரண்டு கூறாக கீறிய கோளரியை வேறாக ஏற்றி அப்படின்னு 4முகன் திருவந்தாதில் திருமசி ஆழ்வார் சொல்கிற பாசுரத்தை எடுத்து காட்டி இருக்கும் அவர்களிலே இவர்கள் அந்த எம்பெருமானுடைய நாமத்தை நரசிம்மனுடைய நாமத்தை அனவரதமும் சொல்லிட்டு இருக்கக்கூடியவா அந்த ஊரில் இருக்கலாம். ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானை திருநாமம் சொல்ல விட்டேன் என்ற வாயை தகர்த்திரே மார்பை இழந்தது என்றார். நரசிம்மர் தோன்றின உடனே நேர போனார், பிடிச்சி போட்டு மடியில் போட்டு கிழிச்சார் மார்பை அப்படின்னு பொதுவாக புராணங்களில் கதை சொல்லுவா. சுவாமி மணவாள மாமனிகள் சொல்கிறார், முதல்ல அவன் வாய் மேலேயே பலார்னு ஒரு போடு போட்டாராம். ஏன்னா பிரகலாத ஆழ்வானை பார்த்து நாமன் சொல்லாதேன்னு எத்தனை தான் சொன்னான். சொல்லாதேன்னு சொன்ன வாயிலேயே முதல்ல பலார்னு அடிச்சுட்டு தான் அவனை மடியில் போட்டு கிழிச்சு போட்டார் அப்படிங்கிறார். அதனால் திருநாமம் சொல்ல விட்டேன் என்ற வாயை தகர்த்திரே, முதல்ல வாயை தகர்த்து அதுக்கப்புறம் மார்பை பொழந்து போட்டார் அப்படின்னு இங்கே மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்ணார். அப்போது எந்த நாக்கு நாமம் சொல்லியோ நாக்கிலேயே பார்த்து பலார்னு போடணும், வாயை பார்த்து சொல்கிற வாளுடைய வாயை கொண்டாடணும். அது தனியாக நகை போட முடியாது, போட முடிஞ்சால் தனியாக நகை போட்டு பூஷணங்கள் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கணுமா. ஏன்னா எப்பேற்பட்ட வாக்கு, எப்பேற்பட்ட நாக்கு, எப்பேற்பட்ட வாயினா நாமம் சொல்கிறது நரசிம்மா அப்படின்னு நாமம் சொல்கிறதே. அதில் பிரகலாத ஆழ்வானுக்கு அவனை சக்கரவர்த்தியாக பண்ணிவிட்டார் பக்த சூடாமணின்னு. இவனுக்கோ அவன் அப்பா இரண்டினுக்கோ நாமம் சொல்லாதேன்றதுனால வாய் மேலேயே அடித்து வாயை தகர்த்து அவரை மார்பு பிளந்து போட்டான் அப்படிங்கிறது இங்கே எடுத்து காட்டுறார். உழக்கிய பாததூளி, இப்படி பகவன் நாமன் சொல்கிறவா அவளுடைய பாத தூளி இருக்கே சரண ரேணு, அது படுதலால் அனுபவ ஜனித பிரீதிக்கு போக்கு விட்டு சஞ்சரிக்கிற தூளி படுதலால் அவ அனுபவ ஜனித பிரீத்திகாரித்தான்னு ராமானுஜர் சொல்கிறாரே. அப்படி அனுபவத்தினால பிரியத்தினால அனுபவத்தினால பிரியம், இது ரெண்டுத்துக்கு அடிப்படை நாமம். இந்த நாமத்தை சொல்லி அதனால ஏற்படுற அனுபவம், அதனால உண்டாகக்கூடியதான பிரீத்திக்கு அவள்லாம் நாமம் சொல்லிண்டே சஞ்சாரம் பண்ண அவளுடைய பாத தூளி படுறதுனால எங்கெங்கெல்லாம் போய் சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த பாத தூளி அது படுதலால் இவ்வுலகம் நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் வர்த்திக்கிற இந்த லோகம். பகவானை நினச்சி கூட பார்க்கறதில்ல, வாயினால நாமத்தை கூட சொல்லாதவாள்லாம் இருக்கா இல்லையா லௌகிகாள்லாம்.
அந்த ஜனங்கள் வர்த்திக்கிற இந்த லோகம் பூரா பாக்கியம் செய்ததே. அவ நாமமும் சொல்லல, நாமத்தோட அவ சம்பந்தப்படல. ஆனா நாமம் சொல்ற பாகவதோட பாத தூளி போய் எங்க அவன் மேல பட்டுடுத்து. எப்படி போய் பட்டுதுன்னா அதுக்கு ஒரு கடகர் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் போன இல்லையா, அதுதான் வாயு, காத்து. இவ பாத தூளியை எடுத்துன்னு போய் அப்படியே எப்படி ராமருடைய பாத தூளி போய் அகல்யைக்கு சாப விமோச்சனம் ஆச்சுன்றா. இங்க என்னடா நான் சாப விமோச்சனமாகி என்னப்பா பிரயோஜனம், சம்சார விமோச்சனமே ஆயிடுது பாகவதோடைய பாத தூளி. அப்படிங்கிறதான் விசேஷம். பாக்கியம் செய்ததே என்ன, திருவுலகந்த திருவாடிகளால் தூளிப்பட்டதென்று பாக்கியம். உலகளந்த பெருமாளுடைய பாத தூளி அன்னைக்கு பட்டுதே உலகம் பூரா, அது பாக்கியம் இல்லைன்னுட்டார் மணவாள மாமனிகள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீபாத தூளி பட்டது பாக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவாள்னாலே நாமம் சொல்றவான்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிரகரணம் என்னடான்னா நாமம் சொல்ற பிரகரணம். அதனால நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள்ன்றதுனாலேயே அப்படி நரசிம்மா நாராயணா அப்படின்னு நாமம் சொல்றவா அவா ஸ்ரீ வைஷ்ணவாளாம். அவள் தான் ஸ்ரீ வைஷ்ணவா. அவளுடைய ஸ்ரீபாத தூளி பட்டது தான் பாக்கியம். பெருமாளுடைய தான திருவடி தூளி பட்டா கூட அது பெரிய பாக்கியம் இல்லையா. கல்லை பெண்ணாக்கி சரீரத்தை பூன் கட்டிட்டு இத்தனை அவன் திருவடிகள். இன்னும் சரீரத்தை புஷ்டிப்படுத்தித்து எதிரான பகவானுடைய பாததூளி. அவள் ஏதோ அதிர்ஷ்யமாக இருந்தா, கண்ணு தெரியாதவளாக இருந்தா அகல்ய, பாததூளி பெருமாள் பட்டுது. உடனே நடனா பூன் கட்டின சரீரமாக ஜல்லுன்னு அப்படியே வெளியில் தோண்டினா யுவதியாக. அவ்வளோதான் பண்ண முடியும், சரீரத்தை தான் உத்தாரணம் பண்ண முடிஞ்சது. அதால அவன் திருவடிகள் கடல் வண்ணன் பூதங்களாகிய இந்த பாகவதாடுக்களே அவ ஸ்ரீபாதி தூளி பட்டால் போயிற்று வல்லுயிர் சாபம் என்று ஸ்வரூபத்தை பற்றி வரும் விரோதிகளும் போமிரே. இந்த ஜீவாத்மாவுக்கு எதெல்லாம் விரோதமா இருக்கோ சம்சாரத்துல அத்தனை விரோதிகளும் போயிற்று வல்லுயிர் சாபம். நம்மாழ்வார் சாதிக்கிறது மாதிரி எல்லாம் போயிடுறது. ஸ்வரூபத்துக்கு நாசமா இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஸ்வரூப விரோதிகள் எல்லாம் போக்கி அத்தனை விரோதிகளும் போயிடுத்துன்னா அப்புறமா நடனா நேர போய் சேர வேண்டிய பகவத் சரணாரவிந்தத்துல கைங்கரிய பிராப்தி அடைஞ்சிருவான். பேர்த்தகரம் நான்குடையான் திருவடிகள் படுவதிலும், 4 கை சதுர்புஜனா இருக்கிற பகவானுடைய திருவடி படுறதை காட்டிலும் பேரோதும் தீர்த்தகரர். அவர் பேர்த்தகரம் நான்குடையான், இவா பேரோதும் தீர்த்தகரர். ஸ்ரீபாத தூளி படுகையிலே பாக்கியம் அப்படிங்கிறார். பகவானுடையதான பேர் நாமத்தை ஓதக்கூடிய இவாதான் தீர்த்தங்கரர்கள். தீர்த்தங்கரர்னா இவாளே நடமாடும் தீர்த்தம். ச கயா ச சேது ச புஷ்கரம் அப்படின்னு சொல்லி ஜிஹ்வாகிரே வர்த்ததே எஸ்ய ஹரிரித்தக்ஷரத்வயம் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றதுனால எவன் வாயில ஹரிநாமம் வருதோ அவனே கயை, அவனே புஷ்கரம், அவனே கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற சகல நதி தீர்த்தங்கள். அதில் ஆழ்வாரவாளெல்லாம் தீர்த்தங்கரர்கின்றா. தீர்த்தத்தை தீர்த்தமாகவே அலையிறா, அவளே தீர்த்தங்கள் தான். தீர்த்தம்னா பரம பவித்திரம் அப்படின்னு அர்த்தம். அவள் பகவான் நாமத்தை சொல்றவா பரம பவித்திரம். அவள் அலையிறதுனால உலகமே பரம பவித்திரம். கங்கா நம்ம இருக்கிற இடத்துக்கு வராது, பகவான் நாமம் சொல்றவா நம்ம வீட்டு வாசல் வழியாக நம்ம இருக்கிற இடத்துக்கே போவா. அவள் பாத துளி நம்ம தள்ளியே வந்து விழுந்துரும். அப்படிங்கிறதுனால இந்த பாசுரத்தினால நாமம் சொல்ல விடாதவர்கள் கதி நடனா வாய் மேலேயே போடுறதான். பகவத் பாத தூளியை காட்டிலும் நாம கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதாளுடைய பாத தூளி ரொம்ப ஏற்றம். அப்போ பகவானுடைய பாத தூளியை காட்டிலும் ஸ்ரீபாத தூளி தான். அதுதான் குலசேகர பெருமாள் சொன்னார், கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரிய. பாகவதாளுடைய பாத தூளியில குளிச்சுட்டா போருண்டா, கங்கையில போய் ஸ்நானம் பண்ணோன்ற அவசியம் என்னன்னு கேட்கிறா இல்லையா. அதுக்கெல்லாம் இந்த பாசுரம் பிரமாணமா அமையிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.